வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். தாய்லாந்து கம்போடியா நிபந்தனையற்ற போர் நிறுத்தத்துக்கு ஒப்புதல். தாய்லாந்தும் கம்போடியாவும் நிபந்தனையற்ற உடனடி போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று அறிவித்துள்ளார். தாய்லாந்து இடைக்கால பிரதமர் பம்தம் வி சாயச்சாய் மற்றும் கம்போடிய பிரதமர் ஹன் மேனட் ஆகியோர் இன்று பிற்பகல் 3 மணியளவில் புத்ராஜயாவில் பிரதமர் துறை அலுவலகத்தில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். கம்போடியா மற்றும் தாய்லாந்து தலைவர்களுடன் கூட்டாக இணைந்து பேசிய பிரதமர் அன்வார், கம்போடியா மற்றும் தாய்லாந்து இடையே மிகவும் நேர்மையான முன்னேற்றத்தை காணும் வகையில் இந்த பேச்சுவார்த்தையில் நல்ல முடிவுகளை நாங்கள் கண்டிருக்கிறோம் என்று அறிவித்தார். அமெரிக்கா மற்றும் சீனா ஆகிய இரு நாடுகளின் தலைவர்களுடன் இணைந்து கம்போடியா தாய்லாந்து இடையிலான மோதலுக்கு அமைதியான தீர்வை காண மலேசியா நெருங்கிய தொடர்பில் உள்ளது என்று அன்வார் கூறினார். இன்று ஜூலை 28ஆம் தேதி நள்ளிரவு அமலுக்கு வரும் வகையில் கம்போடியாவும் தாய்லாந்தும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டுள்ளதாக அன்வார் தெரிவித்தார். இது இரு நாடுகளுக்கு இடையேயான பதற்றத்தை தணிப்பதற்கும் அமைதி மற்றும் பாதுகாப்பை மீட்டெடுப்பதற்குமான நடவடிக்கையில் இது முதல் படியாகும் என்று அன்வார் கூறினார். கடந்த வாரம் வியாழக்கிழமை இரு நாடுகளுக்கு இடையில் உள்ள எல்லையில் ஏற்பட்ட கன்னிவெடி தாக்குதலில் 5 தாய்லாந்து வீரர்கள் காயமடைந்ததைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையே மோதல் வெடித்தது. மோதல்களை தொடங்கியதற்காக இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி வருகின்றனர். 5வது நாளாக நீடித்த இந்த போரில் இரு தரப்பிலும் இதுவரை 35 பேர் உயிரிழந்தனர். இரு தரப்பிலும் 2,60,000க்கும் மேற்பட்ட மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். இரு நாடுகளும் தங்கள் தூதர்களை திரும்பப் பெற்றதுடன் இரு நாடுகளுக்கு இடையிலான அனைத்து எல்லைகளும் மூடப்பட்டுள்ளன. கடந்த சனிக்கிழமை கோலாலம்பூர் மாநகரில் நடைபெற்ற தூரோன் அன்வார் பேரணியில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் உருவப்படத்திற்கு பிரம்படி கொடுத்ததாக நம்பப்படும் 2 நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் என்று போலீஸ் படைத் தலைவர் டத்தோஸ்ரீ முகமது காலித் இஸ்மாயில் தெரிவித்தார். அந்த 2 நபர்களில் பர்சத்து கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான பட்ருல் இஷாம் ஷஹரின் என்ற செகுபாட்டும் ஒருவர் என்று அறியப்பட்டுள்ளது. 21க்கும் 47க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 2 நபர்களும் இன்று திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 1958ஆம் ஆண்டு தேச நிந்தனை சட்டம், குற்றவியல் சட்டம் 504 மற்றும் 233 ஆகிய பிரிவுகளின் கீழ் அந்த 2 நபர்களையும் புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகம் விசாரணை செய்து வருவதாக ஐஜிபி குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவு கூறுகளுடன் டிவெட் கல்வி திட்டத்தை பலப்படுத்த மனிதவள அமைச்சு இலக்கு கொண்டுள்ளது என்று அதன் அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்துள்ளார். மனிதவள அமைச்சு தற்போதைய எதிர்கால வேலை சந்தையின் தேவைகளை எதிர்கொள்ள தொழிலாளர்களை தயார்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இதன் அடிப்படையில் டிவெட் கல்வி திட்டத்தின் மூலம் நாட்டின் மனித மூலதனத்தின் வளர்ச்சியை வலுப்படுத்த உறுதி பூண்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் தொழிலியல் புரட்சி 4.0 தேவைகளுக்கு ஏற்ப இது மேற்கொள்ளப்படும். அமைச்சின் மேற்பார்வையின் கீழ் உள்ள தொழில்நுட்ப டிவெட் நிறுவனங்களில் திறன் படிப்புகளுக்கான பாடத்திட்டத்தை செயற்கை நுண்ணறிவு கூறுகளை சேர்க்க மதிப்பாய்வு செய்வதும் இதில் அடங்கும் என்று ஸ்டீவன் சிம் விளக்கினார். மலாக்கா ஜாசேன் ஜாலான் பஸ்தாரியில் உள்ள ஒரு பசாராயா முன்புறம் கார் நிறுத்தும் இடத்தில் பொதுமக்கள் முன்னிலையில் ஆபாச சேட்டையில் ஈடுபட்டதாக நம்பப்படும் ஆடவர் ஒருவரை கும்பல் ஒன்று அடித்துக் கொன்றது. இந்த சம்பவம் நேற்றிரவு 7:30 மணியளவில் நிகழ்ந்தது. 51 வயது நபரின் ஆபாச செயலை கண்ட அந்த பசாராயாவில் பொருட்களை வாங்க சென்றவர்களில் கும்பல் ஒன்று அந்த ஆடவரை கண்மூடித்தனமாக தாக்கியதாக நம்பப்படுகிறது. பலத்த தாக்குதலுக்கு ஆளான அந்த நபர் அங்கிருந்து தப்பித்து ஒரு வர்த்தக கட்டடத்தை நோக்கி தப்பியோடியுள்ளார். எனினும் ஒரு கும்பல் அவரை விரட்டிச் சென்று அருகில் ஆற்றோரத்தில் உள்ள ஒரு புதரில் கடுமையாக தாக்கியது. இதில் அந்த நபர் சம்பவ இடத்திலேயே மாண்டதாக மலாக்கா மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஜுல்கைரி முக்தார் தெரிவித்தார். இந்திய சமூகம் தொடர்பான பல விஷயங்கள் அமைச்சரவை அளவில் தீர்க்கப்படவில்லை என்ற தவறான கருத்தை சில தரப்பினர் பரப்பி வருகின்றனர். இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானதாகும் என்று தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட தரப்பினரின் குற்றச்சாட்டு இந்திய சமூகம் உட்பட அனைத்து மலேசியர்களின் நல்வாழ்வு மற்றும் முன்னேற்றத்திற்கான அரசாங்கத்தின் தொடர்ச்சியான உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கவில்லை என்று அவர் வாதிட்டார்.
மாய்காவின் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் மற்றும் டேஃப் கல்லூரிக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடுகளையும் மாய்காவின் கல்விக்கரமான MIEDக்கு உதவித் தொகைகளுக்கான நிதியையும் அமைச்சரவை கடந்த காலத்தில் அங்கீகரித்துள்ளது. இது இந்திய மாணவர்கள் உயர்கல்வியில் சிறந்த அடைவு நிலை பெறுவதை உறுதி செய்கிறது என்று செனட்டர் சரஸ்வதி ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தலைமைத்துவத்தின் கீழ் உள்ள அரசாங்கம் இந்திய சமூகம் சம்பந்தப்பட்ட நீண்டகால குடியுரிமை மற்றும் ஆவண சிக்கல்களை தீர்க்க பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது என்று சரஸ்வதி சுட்டிக்காட்டினார். கடந்த 2023ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் உள்துறை அமைச்சின் கீழ் ஒரு சிறப்பு பணிக்குழு அமைக்கப்பட்டது. இது பிறப்பு குறித்து கால தாமதமாக பதிவு செய்தல் மற்றும் மைகார்டு வழங்குவதை எளிதாக்கியது. குறிப்பாக முழுமையான ஆவணங்கள் இல்லாத இந்திய பெற்றோருக்கு பிறந்த குழந்தைகளுக்கு சுதந்திரத்திற்கு முன்பே இந்த நாட்டில் பிறந்த அல்லது வாழ்ந்த இந்தியர்களிடையே நிலவும் நாடற்ற ஆவண பிரச்சினையை முடிவுக்கு கொண்டு வருவதை அரசாங்கம் நோக்கமாக கொண்டுள்ளது என்று சரஸ்வதி விளக்கினார். தவிர இந்திய இளைஞர்களுக்கு உயர்தரமான வேலை தயார்படுத்தும் பயிற்சி திட்டங்கள், அதிக தேவை உள்ள தொழில்களில் திறன் மேம்பாடு உட்பட டிவேட் படிப்புகளை தொடரும் இந்தியர்களுக்கு உதவித்தொகை திட்டங்களையும் நிதி உதவியையும் விரிவுபடுத்தியுள்ளது. உயர்மட்ட பயிற்சி பெறுவதற்காக 500 இந்திய இளைஞர்கள் சீனாவிற்கு அனுப்பியதாகவும் சரஸ்வதி தெளிவுபடுத்தினார். கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை வணிக உரிமங்கள் மற்றும் அனுமதிகளை சட்டவிரோதமாக வெளிநாட்டினருக்கு மாற்றுவது உட்பட பல்வேறு நிபந்தனைகளை மீறியதற்காக ஊராட்சி மன்றங்கள் மொத்தம் 14,834 வணிக வளாகங்களுக்கு சமன்களை வழங்கியுள்ளன. இந்த குற்றத்திற்காக 2,880 வளாகங்கள் சீல் வைக்கப்பட்ட வேளையில் 23 வளாகங்களின் உரிமங்கள் ரத்து செய்யப்பட்டதாக வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் ngா கோமிங் தெரிவித்தார். எந்தவொரு வெளிநாட்டினரும் வணிகம், சிறு வணிகம், வணிக வளாகம், சில்லறை விற்பனை கடை, உணவகம், கார் பட்டறை மற்றும் சந்தை உரிமத்திற்கு விண்ணப்பிக்கவோ அல்லது வைத்திருக்கவோ அமைச்சும் ஊராட்சி மன்றங்களும் ஒருபோதும் அனுமதித்தது கிடையாது என்பதையும் அவர் தெளிவுபடுத்தினார். ஊராட்சி மன்றங்களுக்கு சொந்தமான அங்காடி வர்த்தக வளாகத்தில் வெளிநாட்டினரை தொழிலாளர்களாக பயன்படுத்துவதையும் ஊராட்சி மன்றங்கள் அனுமதிக்காது. ஏனெனில் வணிக வாய்ப்புகள் மூலம் நாட்டு மக்களுக்கு பொருளாதார உயர்வை உறுதி செய்வதில் அரசாங்கம் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளது என்று அமைச்சர் ngா கோமிங் கூறினார். பூச்சோங் அருகில் ஜாலான் ஜுருத்ராவில் உள்ள கில்லான் ஆற்றுப்பாலம் ஒன்றின் கீழ்ப்பாறை மீது பெண் சடலம் கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 11:58 மணி அளவில் பொதுமக்கள் அளித்த தகவலைத் தொடர்ந்து அந்த பெண்ணின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதாக சுபாங் ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP 1 அஸ்லான் 1 மமட் தெரிவித்தார். தீயணைப்பு படையினரின் உதவியுடன் அந்த பெண்ணின் சடலம் ஆற்றிலிருந்து மீட்கப்பட்டு சவ பரிசோதனைக்கு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். எந்தவொரு ஆவணமும் இல்லாததால் அந்த பெண்ணை அடையாளம் காண இயலவில்லை என்று அவர் மேலும் கூறினார். கடந்த சனிக்கிழமை கோலாலம்பூர் மாநகரில் மாணவர்கள், தொழிலாளர்கள், ஓய்வு பெற்றவர்கள் என சாதாரண மலேசியர்கள் ஆயிரக்கணக்கில் தூரோன் அன்வார் போராட்டத்தில் பங்கேற்றது சித்தாந்தத்தினால் அல்ல, மாறாக விரக்தியால் ஒன்றுபட்டுள்ளனர் என்று கில்லான் முன்னாள் MP சார்ல்ஸ் சந்தியாகோ வர்ணித்துள்ளார். அதிகரித்து வரும் செலவினங்களுக்கான அத்தியாவசிய பொருட்கள், மருத்துவம், போக்குவரத்து ஆகியவற்றுக்கு மத்தியில் அந்நாடும் ஒரு நாட்டில் உணவு பணவீக்கம், ஊதியத்தில் மாற்றம் இல்லாதது மற்றும் மிக குறைவான குறைந்தபட்ச ஊதியம் முதலியவற்றுக்கு சலுகை திட்டங்களை கேட்டு நடத்தப்பட்ட போராட்டம் அல்ல தூரோன் அன்வார் பேரணி. மாறாக இது அரசியலில் மூழ்கிக் கொண்டிருக்கும் மக்களின் கூட்டு பெருமூச்சாகும் என்று சார்ல்ஸ் சந்தியாகோ குறிப்பிட்டார். நடுத்தர வர்க்கம் சுருங்கி வருகிறது, தொழிலாளர் வர்க்கம் உடைந்து வருகிறது, அரசியல்வாதிகள் சாமானிய மக்களின் வாழ்க்கையிலிருந்து வெகு தொலைவில் உள்ளனர் என்ற உணர்வு வளர்ந்து வருகிறது. எனவே அரசியலில் தாங்கள் உயிர் வாழ்வதற்கு முன்னுரிமை அளிக்கும் கொள்கைகளுக்கான ஒரு முழக்கமாக இந்த போராட்டம் அமைந்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். இது தன்னலமற்ற போராட்டம் என்று சொல்லிவிட முடியாது. மாறாக சுருங்க சொன்னால் அரசியல் அதிகாரத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள், இழந்தவர்கள், சீர்திருத்தவாதிகளைப் போல் இந்த பேரணியில் வேடமிட்டுள்ளனர். இந்த போராட்டத்தில் உண்மை இருக்குமானால் ஊழலை ஒழித்தல், இனவெறியை முடிவுக்கு கொண்டு வருதல், பொது சுதந்திரத்தை பாதுகாத்தல் மற்றும்
ஓரங்கட்டப்பட்ட அனைத்து மலேசியர்களையும் மேம்படுத்துதல் பற்றிய பரந்த ஒருமித்த கருத்தை பிரதிபலித்து இருக்கும். இந்த பேரணியில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு மரியாதை கிடைத்திருக்கும். ஆனால் அது அத்தகைய போராட்டம் அல்ல என்று சார்ல்ஸ் சந்தியாகோ குறிப்பிட்டார். எது எப்படி இருப்பினும் சீர்திருத்தம் என்ற வாக்குறுதியின் பேரில் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். மலிவான விளம்பரங்களுக்காக நடத்தப்படும் இத்தகைய பேரணியினால் அவர் கவன சிதறலுக்கு ஒருபோதும் இடமளிக்கக்கூடாது. மாறாக அவர் தமது எஞ்சிய பதவிக்காலத்தில் மிகவும் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாக்க வேண்டும். அரசின் மீதான நம்பிக்கையை மீட்டெடுக்கும் துணிச்சலான மறுபகிர்வு கொள்கைகளுக்கு செலவிடப்பட வேண்டும் என்று சார்ல்ஸ் சந்தியாகோ ஒரு அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். 18 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட மக்கள் அனைவருக்கும் மை கார்டு மூலமாக 100 ரிங்கேட் சிறப்பு ரொக்கத்தொகை உதவி ஆன் ஆஃப் முறையில் வழங்கப்படும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அண்மையில் வெளியிட்ட முன்முயற்சி திட்டத்தை KK சூப்பர்மார்ட் வரவேற்றுள்ளது. அரசாங்கத்தின் இந்த முன்முயற்சி திட்டத்தில் பங்கு கொண்டுள்ள சில்லறை வணிக சகாக்களில் KK சூப்பர்மார்ட் மளிகை கடையும் ஒன்றாகும். வரும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி முதல் மலேசியர்கள் ஷாப்பிங் செய்வதற்கு KK சூப்பர்மார்ட் வழிவகுத்துள்ளது. இந்த ஆண்டு பிப்ரவரி தொடக்கத்தில் STR எனப்படும் சும்பாங்கான் துணை ரஹமா ஃபாசா ஒன்றில் வழங்கப்பட்ட உதவிக்கு பின்னர் சாரா எனப்படும் சும்பாங்கான் அசஸ் ராமா உதவி திட்டத்திலும் உதவி தேவைப்படுகின்றவர்களுக்கு பல தரப்பட்ட உதவிகள் வழங்கப்படுவதானது அரசாங்கத்தின் தொடர்ச்சியான பங்களிப்பை காட்டுகிறது. இந்த முயற்சியின் மூலம் 24 மணி நேர வர்த்தக செயல்பாடு, பன்முகத்தன்மை மற்றும் ஒவ்வொரு வர்த்தக வளாகத்திலும் கிட்டத்தட்ட 6000 பொருட்களை கொண்டுள்ள அதே வேளையில் வாடிக்கையாளர்களின் பாதுகாப்பு அம்சங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து வரும் KK சூப்பர்மார்ட் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கான ஒரு தளமாக மக்களின் விருப்பத்துக்குரிய தேர்வாக மாறியுள்ளது. அதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில்லறை சகாக்கள் நிறுவனங்களில் ஏற்படுத்தப்பட்டுள்ள மை காசே முறையை பயன்படுத்துவதன் மூலம் STR மற்றும் சாரா உதவி திட்ட பெறுநர்கள் ரொக்கமில்லா அத்தியாவசிய பொருட்களை பெறுவார்கள் என்பது அனைவரும் அறிந்ததே. எனவே KK சூப்பர்மார்ட்டை பொறுத்தவரை இந்த மைகாசே முறையை வழங்குவதற்கு பொறுப்பான மைகாசே அறக்கட்டளை மலேசியா முழுவதும் உள்ள பிற புதிய இடங்களுக்கு மைகாசே KK சூப்பர்மார்ட்டை சேர்க்கும் முயற்சிகளை மேலும் விரிவுபடுத்துவதில் KK சூப்பர்மார்ட்டுடன் ஒத்துழைக்க உறுதி பூண்டுள்ளது என்று ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஸ்லாங்கோர் கோத்தா குமுனிங் தொகுதியில் உள்ள புக்கிட் குமுனிங் வட்டாரத்தில் குப்பைகளை சாலையோரங்களிலும் பொது இடங்களிலும் வீசும் பிரச்சினை அதிகரித்து வரும் நிலையில் அதற்கு தீர்வு காண்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை தொகுதி சேவை மையம் மேற்கொண்டு வருகிறது. அந்நடவடிக்கையின் ஒரு பகுதியாக குப்பைகளை கண்ட இடங்களில் வீசும் தனிநபர்கள் மற்றும் லோரிகளில் கொட்டும் தரப்பினரை கண்டறிந்து காணொலி, புகைப்படம் உள்ளிட்ட ஆதாரங்களை வழங்குவோருக்கு தலா 1000 வெள்ளியை அது வெகுமதியாக வழங்கப்படவிருக்கிறது. இந்த வெகுமதி திட்டம் புக்கிட் குமுனிங் வட்டாரத்தை, அதாவது ஷாலாம் மாநகர் மன்றத்தின் 14வது மண்டலத்தை மட்டுமே இலக்காக கொண்டு பிரத்யேகமாக அமல்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல் அளிப்போருக்கு வெகுமதி அளிக்கும் இந்த திட்டம் இம்மாதம் 28ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று ஷாலாம் மாநகர் மன்றத்தின் உறுப்பினர் யோகேஸ்வரி சாமிநாதன் கூறினார். சட்டவிரோதமாக குப்பைகளை வீசுவோரை சட்டத்தின் பிடியில் நிறுத்தி அவர்களுக்கு தகுந்த தண்டனை கிடைப்பதற்கு ஏதுவாக தேவையான ஆதாரங்களை வழங்குவோர் இந்த 1000 வெள்ளி வெகுமதிக்கு தகுதியானவர்கள் என்று யோகேஸ்வரி தெரிவித்தார். இந்த வெகுமதி திட்ட அமலாக்க காலத்தில் குறைந்தது 10 குற்றச்சம்பவங்களை தகுந்த ஆதாரங்களோடு பிடிக்க இயலும் என தாங்கள் நம்புவதாக கூறிய அவர், இந்நோக்கத்திற்காக தொகுதி சேவை மையம் 10,000 வெள்ளியை ஒதுக்கியுள்ளது என்றார் யோகேஸ்வரி. அண்மைய சில வாரங்களாக புக்கிட் குமுனிங் சாலையோரம் உட்பட பல்வேறு இடங்களில் குப்பைகளை சட்டவிரோதமாக கொட்டும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த வெகுமதி திட்டம் தொடர்பான மேல் விவரங்களுக்கு 0102118016 எண்களில் தொடர்பு கொள்ளுமாறு யோகேஸ்வரி கேட்டுக் கொண்டார். சபா சண்டக்கானில் உள்ள ஒரு பேரங்காடி மையத்தின் கட்டடத்திலிருந்து குடும்ப மாது ஒருவர் கீழே விழுந்து உயிரிழந்தார். 7வது மாடியிலிருந்து விழுந்த அந்த மாது பலத்த காயங்களுடன் சம்பவ இடத்திலேயே மாண்டார். இன்று நிகழ்ந்த இச்சம்பவம் தொடர்பில் பல கோணங்களில் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக சண்டக்கான் போலீசார் தெரிவித்தனர்.
மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.